Hi guys, welcome to Travel Area Channel. பார்க்குறானே இருக்க சதீஸ்வரா அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு தான் வந்துடுறோம். 2 days 1 night வந்து ஸ்டே பண்ண போகிறேன் இந்த கொடைக்கானலில். இந்த 2 daysல நம்ம எந்த பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியும், நான் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டு, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு டூர் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப். இவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர். அதனால் அங்கங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து கோச்சிக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது என்கொயரி பண்ணணும், டூரிஸ்ட் பிளேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம கொடைக்கானலுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதேமாரி நேச்சுரல் பிளேஸு அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கம். இதை பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் மலை ஏறி வரும்போது நிறைய பிளேஸ் இதுமாரி பார்க்கலாம். ட்ராவல்ஸ் வரும்போது நீங்கள் வந்து இங்கே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அங்கே ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா வீக்கெண்ட் ட்ரிப்பு இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், இவங்க போகிற பிளேஸு உங்களுக்கான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சொன்னோம். ஏன்னா நம்ம எங்கே கேட்குறோமோ அங்கே ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு இதுமாரி வந்து ஃப்ரீயாக வந்து இயற்கையை பார்க்க விட்றாங்க. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. ஆனால் நிறைய விஷயம் இன்னும் மேலே போனால் தான் தெரியும். ஆனால் நம்ம ஒவ்வொரு பிளேஸும் இப்படியே பார்த்துட்டு போனால் நம்ம அப்படியே டைம் 1 day வந்து இப்படியே போய்டும். ஓகே, அதனால் வந்து இந்த ஒரு அழகை நம்ம பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க. Hanging on, walking tall. Some days I got no use for it all. கைஸ், மலை ஏறும்போது சில விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். அது தப்பாக கரெக்டாக நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மலை ஏறும்போது சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் வாமிட் வரது பழக்கம் உண்டு. ஆனால் அது பிளாஸ்டிக் கவரில் எடுப்பாங்க. வண்டியில் இருக்கிறவங்க பிளாஸ்டிக் கவரில் எடுத்து அந்த கவர் எடுத்து டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே கேர்ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டு போகிறாங்க. அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தூக்கி போகிறதுனால பின்னாடி வர குரங்கோ மாடோ அதை மோந்து பார்த்து ஸ்மெல் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அது வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து இந்த குரங்குக்கெலாம் வந்து பிஸ்கெட்டு பழம் கொடுக்குறாங்க. அதை யாரும் கொடுக்காதீங்க. அதை மொத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அதெல்லாம் வைல்டு அனிமல். அது தன்னைத்தானே வந்து ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுத்து பழகினீங்கன்னா இங்கே வர போகும்போது உங்களை டிஃபெண்ட் பண்ணியே இருக்கும். அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கைஸ், நம்ம கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு பிளேஸாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட்டு டேயில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ், அதாவது வெள்ளி நீர்வீழ்ச்சி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என் முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் தண்ணியோட ஃப்ளோ லெவல் வந்து ரொம்ப கம்மி தான். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். Welcome to the journey ahead. கைஸ், இது வந்து சில்வர் ஃபால்ஸ். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த ரெசார்ட்லாம் போனால் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்போம் வச்சிங்களா, சேம் அதேமாரி கான்செப்டில் உள்ளே இன்னும் எந்த பிளேஸும் நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கொடைக்கானலுக்கு வந்தோன்னே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃபால்ஸ் தான். இதில் வந்து குளிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நிறைய டூரிஸ்ட்டு பார்க்க வரவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் இது தான். இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 15-20 பிளேஸு நம்ம கையில் இருக்குது. எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்க போது நம்மளுக்கு தெரியல. ஓகே, நம்ம அடுத்த பிளேஸ் பார்க்க போகலாம் வாங்க. We were sparks on quiet streets, two hearts finding where to meet, but life pulled us apart. Guys, கரெக்டாக மணி 9 ஆகுது. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க.
பொதுவாக நம்ம விருப்பம் தான், எங்கே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குதோ அங்கே நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 இட்லியை வாங்கினேன். இட்லியோட குவாலிட்டி வந்து ஆவரேஜ் தான், ஆனால் பட் ஓகே தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இதுமாரி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரொம்பவே நல்லா இருக்குது. சாம்பார், சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பட் இந்த ஹோட்டலில் சர்வீஸு கரெக்டாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா பரபரப்பாக போடுறாங்க வராங்க. ஏன்னா அந்த நிறைய பேர் வந்து அவங்க பார்க்குறாங்க, ஆர்டரை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பட் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அது கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். சில பேருக்கு வந்து ஃபுட்டை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வைக்கவே இல்லை. எனக்கெல்லாம் என்ன இட்லி சாப்பிடும்போது தாகத்துக்கு என்ன பண்ண முடியும், அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் பட் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது நான் குறை சொல்ல. பட் அந்த ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்க ஆர்டர் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதே இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட்டு கஸ்டமரை வந்து அட்டெண்ட் பண்ண போயிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் இதில் வந்து ஆவரேஜ் தான். கைஸ், 3 இட்லி 60 ரூபா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சர்வீஸ் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். பட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரதுக்கு ஒரு ஏற்ற பிளேஸ் தான். பட் அந்த ஆர்டர் எடுக்கிறாங்க, அந்த கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ண மாட்டுறாங்க. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு போகிறோம். அது பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்த பிளேஸை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். கார்த்திகேயாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். அடுத்தது நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில். இது ரொம்ப முக்கியமான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து மார்னிங் 6:30லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் விசேஷ டைமில் வந்து டைம் வந்து மாறும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மலைக்கு நடுவில் அந்த மேகம் உராச்சிட்டு போகிறது, அது செம்ம சூப்பராகவே இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட்டு, அந்த ரூமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நான் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Writing in the margins of my mind all day. கைஸ், நம்ம ரூம் ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே சொல்லப்போனால் செம்ம சூப்பராக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே நீங்கள் வியூவை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க்கில் எனக்கு இங்கே தான் ரூம் ஸ்டே வந்து புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி அப்படியே ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். எத்தனை ரூம்லாம் இருக்குது, குரூப்பாக வந்தாலும் சரி, அந்த ஹனிமூன் பேக்கேஜில் வந்தாலும் சரி, சோலோவாக என்ன மாதிரி வந்தாலும் சரி, ரூம்லாம் நீட்டாக இருக்குதா, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களா, டின்னர் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் டீட்டெயிலில் கேதர் பண்ணிவிடுவோம். வாங்க. கைஸ், நம்ம இருக்கிறது வந்து கார்டன் ஏரியா. இந்த இடத்துல தான் ஃபயர் கேம்ப்பு, அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபயர் கேம்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து ஃபயர் கேம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு தெரியுதுங்களா? மேலே ஒரு ரூமு, கீழே வந்தால் குரூப்பாக, இது பக்கத்தில் ஹனிமூன் ரூமு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வுட்டு தான். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன், வாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரூம் வந்து கப்புள்ஸுக்கான ரூமு. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தான் முக்கியம். அது வந்து சூப்பராகவே இருக்குது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. செகண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு கிங் சைஸ் பெட்டு.
கொடுத்துட்றாங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா எல்லாம் வுட்டு தான், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கபோர்டு, அப்புறம் செகண்டரி டிவி அண்டு உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக டிவி பார்க்கறதுக்கு ஒரு சோஃபா கொடுத்துருக்குறாங்க. அண்டு டேபிள் ஸ்டூல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேன் இருக்காது, ஏன்னா கிளைமேட் அதுமாரி. கொடைக்கானலில் வந்து ரொம்பவே சில்னஸாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செம்ம சில்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாகு நம்மக்கிட்ட வருது, அது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நேரத்தில் நம்ம முன்னாடியே எடுத்துருக்குறோம் இந்த இடத்த. அப்போ எப்படி இருந்தது, இப்போ ஃபுல்லாக ஃபாக் வந்துச்சு. இப்போ அப்படியே என் கையெல்லாம் உராச்சிட்டு தான் போகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசார்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வுட்டு பாருங்கள். இது வந்து கப்புள்ஸுக்கான ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கப்புள்ஸ் மட்டும் தான். அப்புறமேட்டு பக்கத்தில் அந்தந்த ரூம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நீங்கள் குரூப்பாக வரீங்க, லேடிஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக வரீங்கன்னா உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து இங்கே ரூம் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 6 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து 6 பேர். இந்த சைடு பாய்ஸு, பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே வந்து 6 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். டோட்டலாக வந்து 12 பேர் வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ணலாம். கைஸ், நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். இது உண்மையில் சொல்லப்போனால் செம்ம சூப்பராகவே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வாவ், இது வந்து நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. டிவி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து போர் அடித்தா டிவி போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் டிவியை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, அண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயமே இதுதான். இதை பாருங்கள், டேபிள் இந்த இடத்துலேருந்தே ஓவரால் வந்து வியூ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருந்தது, டோட்டல் டிஃப்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வில்லேஜ்லாம் தெரியுது எனக்கு. இங்கே நம்மலாம் இப்படி இந்த ஊர் சைட்லாம் போனால் விவசாயம் பார்ப்போமோ, சேம் இவங்களும் வந்து அந்த அறுவடை பண்ணி விவசாயம்லாம் பார்க்குறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே அந்த லேயராக போகுது. செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து சான்ஸே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கொடைக்கானல் விசிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரூம் நல்லா செட்டாக அமைஞ்சது, அதேமாரி வியூவும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ரூம் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ரூமும் அண்டு வியூவும் வந்து சூப்பராக இருக்கணும், எனக்கு அதுக்கேற்ற மாரி வந்து ரூம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்னோடய கமெண்ட்லேயே வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரெசார்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard. கைஸ், நான் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம் இது தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் கார்டன் ஏரியாவில் இருக்கிறேன். என் முன்னாடி இருக்குது ஃபயர் கேம்ப், அப்புறம் கார்டன் ஏரியா, டேபிள் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. சோலோவாக நான் ட்ராவல் பண்ணி நான் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறேன். நீங்கள் குரூப்பாக வரணும், ஃபேமிலியாக வரணும், இல்லை கப்புள் பேக்கேஜில் வரணும்னு நினச்சின்னா நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க்கை இவங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. உங்களோட டூர் பேக்கேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல் ஏற்பாடு வந்து ஃபுட்டு, ரூம் ஸ்டே அண்டு ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் லோக்கல் சைட் சீன்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வீக்கெண்ட் ட்ரிப்பு தான். அதனால் வந்து நான் அவங்கள அடிக்கடி நான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கும் அதேமாரி வந்து இந்த கொடைக்கானலாம் வந்து நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்கள் டூர் பேக்கேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பக்கத்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க.